இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும். ஒருவரை கூட நீர் வெறுமையாய் விடாதிரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். ஆமென். ஆண்டவர் தான் நம்மை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்தில் கூட அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண் காண ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் திருப்ப போகிறார். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் முடிசூட்ட போகிறார். நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது பாருங்கள், 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். அவன் மிகவும் பலங்கொண்டான். அன்பானவர்களே, நாம் பலங்கொள்ளுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்தி தம்முடைய இரக்கத்தை தரும்படி அவர் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யார் அவரை தேடினாலும் ஆண்டவர் இறங்குவார். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 26 3வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 52 வருஷம் அவர் அரசாண்டு இருக்கிறார். 26:4 அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அப்ப நம்ம மனுஷங்களுக்கு பார்வைக்கும் நாம செய்யலாம், ஆண்டவருடைய பார்வைக்கும் செய்யலாம். அன்றைக்கு அந்த சாமுவேல் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறதை போல ஒருவருக்கு பிரியமாயிருந்து இன்னொருவரை அவர் பகைக்கவில்லை. இந்த அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு அவர் செம்மையானதை செய்ததினால் மறுபகுதியையும் கர்த்தர் அழகுபடுத்தினார். 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவனுடைய கீர்த்தி இவ்வளவு பரவுவதற்கு காரணம், ரகசியம், தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பிரியமானவர்களே, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடாத ஒரு நாள் என்று ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு காலங்களை தருகிறவர் கர்த்தர் அல்லவா? நீதிமொழிகள் 9:11 என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்றுதானே கர்த்தர் சொன்னார். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னாரே, அவர் தானே நமக்கு காலங்களை தருகிறார். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டுமானால் நம் ஆண்டவரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உசியா ராஜா அவர் கர்த்தரை தேட மனதிணங்கியிருந்தாராம். தன்னுடைய மனதிலே ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் என் ஆண்டவரை தேட வேண்டும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் என் ஆண்டவரை நான் பாடுவேன்.
பாருங்கள், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை தேட 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 எந்த எந்த பகுதிகளில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எல்லா பாவத்தின் வல்லமையில் இருந்தும் ஆண்டவர் விடுவிக்கிறார். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய சமூகத்தில் அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருடைய வழியையும் கர்த்தர் அழகுபடுத்துகிறார், நம்மை செவைப்படுத்துகிறார். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படும் என்ற வாக்கு தத்துவத்தை கர்த்தர் பலிக்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, பலிக்க பண்ணுகிறார். பாருங்கள், 2 நாளாகவும் 26:6-7 வசனங்களை படிக்கும்போது, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தியருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவரை தேடும் போதுதானே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறோம். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 4வது வசனத்திலே, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். ஆமோஸ் 5:4 நாம் படிக்கிறோம், என்னை தேடுங்கள், ஆமென், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை தேடும்படி அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 14வது சங்கீதம் 2-3 வசனங்களை பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமியிலே தேடுகிறது. அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் எங்கே என்று. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆண்டவரை தேடுவதற்கு அவர்களுக்கு சமயம் இல்லாமல் போயிற்று. அவர்கள் காலத்தை வேறு ஏதோ ஒன்று திருடி கொண்டு சென்று விட்டது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கத்தத்துக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான் என்று மத்தேயு 7:8 கர்த்தர் சொன்னார். அது யாராய் இருந்தாலும் சரி. ஏசாயா 26:9-10 வசனங்களை பாருங்கள். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். நாம் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதிகாலையிலும் அவரை தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறுகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 63வது சங்கீதம் 1வது வசனத்திலே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அல்லேலூயா, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுவோம், ஒவ்வொரு நாளும் தேடுவோம். ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 27:8 வசனத்திலே, என் முகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள். 2 நாளாகவும் 12:14
ரெகொபெயாம் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். நம்முடைய இருதயத்தை கர்த்தரை தேடுகிறதற்கு திருப்பாதிருந்தால் வேறு ஏதோ ஒரு பகுதியில் நாம் இருப்போம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் கர்த்தரை தேடி இந்த உலக மக்களுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகும் தகப்பனே, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை